வணக்கம். செம்மலை செம்மலை வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஒரு தீவிரமான ஆதரவாளர் இருக்காரு. வந்து ஓபிஎஸோட ஆதரவாளராக இருந்தார். ஓபிஎஸ்க்கு ஏன் ஆதரிச்சாரு அப்படிங்கிறத ஒரு தனியார் சேனலுக்கு வந்து ஒரு பேட்டியாக கொடுத்துருக்காரு. அதில் அவர் சொல்லியிருக்க காரணங்கள்லாம் கேட்கும்போது சிரிப்பாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து ஓபிஎஸ் வந்து தர்ம யுத்தம் நடத்தினார். தர்ம யுத்தம் எதுக்காக நடத்தினாரு அப்படின்னா, பாஜக சொல்லி தர்ம யுத்தம் நடத்துறாரு. தர்ம யுத்தத்துக்கு காரணம் என்னன்னா, அவர்கிட்ட இருக்க முதலமைச்சர் பதவியை பிடுங்கி சசிகலா வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. சரி, அது வந்து அதுக்கப்புறமா அவங்க ஒரு வேளை சிறைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் ஓபிஎஸ்ட்ட கையில் தான் கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் ஓபிஎஸ்க்கு அந்த நம்பிக்கை இல்லை. அவர் டிடிவி தினகரன் கையில் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சார். அதனால வந்து பாஜக வந்து ஓபிஎஸ்ஸை வச்சு ஒரு கேம் விளாண்டு பார்க்கலாம். ஏன்னா ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் சசிகலா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. ஜெயலலிதா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் சசிகலா வந்து இது பண்ணாங்க. கடைசி வரைக்கும் பாஜக வந்து அவங்க அண்டவே விடலை. அதுவும் குறிப்பாக பிரதமர் மோடியும் சரி, அமித்ஷாவும் சரி, இவங்களையெல்லாம் வந்து வீட்டு வாசல்லே உட்கார வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஜெயலலிதா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. ஆனால் அவங்க நேரடியாக எதையுமே பேச மாட்டாங்க. சசிகலா மூலமாக தான் பேசுவாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சசிகலா மேலே ஒரு வெறுப்பு இருந்தது. இந்த வெறுப்பு வந்து ஜெயலலிதா இறந்த பிறகு அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்தது. அதனால ஓபிஎஸ்ஸை வந்து கரெக்டாக அவரும் வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஓபிஎஸ்லேருந்து முதலமைச்சர் பதவி கொடுங்கணுன்னா அவங்க பின்னாடி எதுக்காக நீங்கள் சுற்றுறீங்க, திரும்ப அந்த ஒரு குடும்பத்து ஆட்சிக்குள்ளே நீங்கள் போய் நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போயும் ஆடிட்டர் குருமூர்த்தி பேச்சை கேட்டு நீங்கள்லாம் ஒரு ஆம்பளையா போய் ஜெயலலிதா சமாதி முன்னாடி போய் தியானம் பண்ணுங்க, தர்ம யுத்தம் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் ஆரம்பிச்சு விட்டாங்க. ஓபிஎஸ் அவங்க சொல்கிறது நமக்கு சாதகமாக சொல்கிறாங்களே, மத்தியில் வேறு ஆட்சியில் இருக்கிறாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்துச்சு. வந்த பிறகு அவர் என்ன செஞ்சார், டக்கார்னு ஓகே அப்படிங்கிற மாதிரி அவரும் தர்ம யுத்தம் தான் ஆரம்பித்தார். தர்ம யுத்தம் பண்ணது என்ன, சசிகலாவுக்கு எதிராக பண்ணார். சசிகலாவுக்கு எதிராக பண்ணோன்னே சசிகலாவுக்கு ஆதரவு அன்னைக்கு யாருக்கு இருந்தது, எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தது. கூவத்தூரில் அவங்களாம் எடப்பாடி பழனிசாமியை ஒரு முதலமைச்சராக அவங்க வேட்பாளராக தேர்வு பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதிருப்தி. ஆனால் இது கடைசி நிமிஷமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தலவாய் சுந்தரத்திட்ட சொல்லி, தலவாய் சுந்தரம் டிடிவி தினகரன்ட்ட சொல்லி கடைசி நிமிஷத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா சசிகலா நாலேஜை கொண்டு போய் சசிகலா வந்து ஆரம்பத்துலேருந்தே செங்கோட்டையனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸை விட 1000 மடங்கு வந்து விசுவாசி, நம்பிக்கையானவர். ஓபிஎஸ் எப்படி ஜெயலலிதாவுக்கு விசுவாசியாக இருந்தாரோ அதே போல் நமக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ரொம்ப விசுவாசி அப்படின்னு சொல்லி தான் நம்ப வச்சாங்க சசிகலாவை. சரி, இவ்வளோ பெரிய நம்பிக்கையாக, இவ்வளோ பெரிய விசுவாசி நமக்கு கிடச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சசிகலாவையும் என்ன செஞ்சாங்க, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஆக்கினாங்க, முதலமைச்சர் வேட்பாளராக ஆக்கினாங்க. அன்றைக்கி சசிகலாவை ஆதரித்தவர் அவர் தான். சசிகலாவை ஆதரித்தவர், சசிகலா காலில் விழுந்து கும்பிட்டவர், முதலமைச்சர் பதவியை வாங்கினவர், சசிகலாவுக்கு இதாக நிற்கிறவன்னு சொன்னவர். அப்புறமா அவர் வந்து கட்சியை வந்து கைப்பற்றணும் ஒரு அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்த பிறகு சசிகலாவே கட்சிக்குள்ளே சேர்க்கலை. ஆனால் செம்மலை இன்னைக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு குடும்பத்தின் கட்சிக்குள்ளே வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து இந்த கட்சி போயிடும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் வந்து இது தர்மயுத்தை நடத்தினார். அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் கோவத்தூரில் சிவரேரி குச்சியெல்லாம் ஓடியாந்து ஓபிஎஸோடு சேர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அன்னைக்கு சசிகலாவை பிடிக்கல, அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை பிடிக்கல. ஆனால் ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தினது பிடிச்சிருந்தது. ஆனால் ஓபிஎஸ்ட்டை வந்து சேர்ந்தேன். ஆனால் திரும்ப வந்து என்ன ஆச்சு, அவர் தர்மயுத்தம் நடத்தினது அவர் காம்ப்ரமைஸ் ஆகிட்டார். யார் கூட காம்ப்ரமைஸ் ஆனார், பாஜகவை சொல்லி ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி 2 பேருமே காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, பாஜக சொல்கிற சில விஷயங்களை தான் அவங்களும் திரும்ப சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து திரும்பவும் சசிகலாவை எந்த சூழ்நிலையிலும் கட்சிக்குள்ளேயே சேர்க்க மாட்டோம், அந்த குடும்பத்தை வந்து சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுக்கிற மாதிரி எடுக்க வச்சு அது மாதிரி பண்ணோன்னே அப்புறமா பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் திரும்பவும் கட்சிக்குள்ளே வராரு. எடப்பாடி பழனிசாமி எல்லாமே கூடி பேசி ஆலோசனை பண்ணி ஓபிஎஸ்க்கு ஒருங்கிணைப்பாளர் கொடுக்குறாங்க. இவர் துணை ஒருங்கிணைப்பாளர், இவர் முதலமைச்சர், இவர் துணை முதலமைச்சர் அப்படின்னு போட்டாங்க. இப்போ வந்து என்னென்னா, செம்மலைக்கு வந்து இந்த விஷயந்தான் பிடிச்சிருக்கு தான், ரொம்ப பிடிச்சது தான். என்ன காரணத்துக்காக ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தினாரோ அந்த காரணத்தை கைவிட்டுட்டாரு. எப்போ கைவிட்டார் அவர், செம்மலை சொல்கிறத வச்சே நம்ம பேசுவோம். எப்போ கைவிட்டார், எடப்பாடி பழனிசாமி அவர் கட்சியை விட்டு நிப்பாட்டுறாரு. அவருக்கு அரசியலில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. நம்ம யாருக்கு எதிராலாம் நம்ம வந்து போராட்டம் பண்ணோமோ அது தப்பு அப்படிங்கிறத உணர்றாரு. அவங்க ஒன்றுமே தப்பு பண்ணலை, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், பாஜக பேச்சை நம்பிட்டோம். அந்த பேச்சை அந்த சமயத்தில் நம்ப வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. அதனால நம்பினோம். நமக்கு ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு கடைசியில் இப்போ நம்மளையும் கழட்டி விட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி சசிகலாவையும் திரும்பவும் கட்சிக்குள்ளே கொண்டு வரல, டிடிவி தினகரனையும் கொண்டு வர மாட்டேங்கிறாரு, இப்போ நம்மளையும் விளக்கிட்டாரு. அப்படிங்கும்போது அந்த கோபம் வருமா வராதா, தர்ம யுத்தம் நடத்தினப்போ ஓபிஎஸ்ஸை பிடிச்சி தான், தர்ம யுத்தம் நடத்தினப்போ எடப்பாடி பழனிசாமி தான் சசிகலாவோட இருந்தார். இப்போ வந்து ஓபிஎஸ் நடத்தின தர்ம யுத்தத்தில் என்ன குறிக்கோள் இருந்ததோ அதை வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து அதை ஃபாலோ பண்ணுறாரு
அப்படின்னா என்ன? ஓபிஎஸ் ரூல்ஸை இவர் ஃபாலோ பண்ணுறாரு, கட்சிக்குள்ளே வந்து தேவையில்லாதவங்கள உள்ளே சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு. அப்படிங்கிறனால நான் வந்து கண்மூடித்தனமாக எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரை வந்து நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செம்மலை வந்து ஒரு இதை சொல்லியிருக்காரு. இதை கேட்கும்போது சிரிப்பாக தான் வருது. ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு கட்சியை விட்டு விட்டு விலகுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஓபிஎஸ் கட்சியை விட்டு விலகுறாரு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு இடைவெளி வந்துடும். அந்த இடைவெளியை ஃபில்லப் பண்ணுறதுக்கு வேறு ஆளை வந்து நியமனம் பண்ணணும். ஆனால் அதே போல் வலுவான ஒரு ஆதரவுள்ள ஆட்களை தான் நியமனம் பண்ண முடியும். இப்போ ஓபிஎஸ் இடத்துல உதயகுமாரை நியமனம் பண்ணால் அந்த இடத்த வேணால் ஃபில்லப் பண்ணலாம். அவங்களுடைய ஆதரவாளர்கள் போல் இவங்களுக்கு ஆதரவாளர் கிடைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஆனால் பாஜக அதை தான் விரும்புது. பாஜக சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ பிரிஞ்சு கிடக்கிற ஓட்டுகள் எல்லாம் ஒன்றாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, பிளவுபட்டு கிடக்கிற இந்த வாக்குகளை சிதறாமல் நம்ம திரும்ப கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்புகிறாரு. அதுக்காக பிரிஞ்சு போனவங்கள, கட்சியை விட்டு நிப்பாட்டினவங்கள சேர்த்து தான் நம்ம அந்த ஓட்டுகளை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. ஆனால் நம்மளால் கொண்டு வர முடியும். அந்த இடத்த ஓபிஎஸ் இடத்தையும் சரி, டிடிவி தினகரன் இடத்தையும் சரி, அதே போல் சசிகலா இடத்தையும் சரி, நம்ம வந்து வேறு ஆட்களை நியமனம் பண்ணி அந்த ஓட்டுகளை நம்ம வந்து பெற முடியும். அந்த சமுதாய ஓட்டுகளை நம்மளால் பெற முடியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நம்புகிறார். அது இல்லாமல் அவர் ஒரு தனி மனிதனை வந்து இந்த ஒரு இயக்கம் இழந்துச்சு அப்படின்னா அது இழப்பு தான். அதனால வலுவான ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, அவங்க கட்சியை விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இழப்பு தான். இப்போ செங்கோட்டையன் போகிறாரு. கொங்கு பகுதியில் செங்கோட்டையன் இல்லை அப்படிங்கிறனால அதிமுகவுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வேணால் சொல்லலாம். அதிமுக நிர்வாகிகள்லாம் சொல்லுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. அதே போல் வந்து செங்கோட்டையன் இடத்த வந்து நிரப்புறதுக்கு செங்கோட்டையன் அண்ணன் பையனை கூட்டிகிட்டு வந்துட்டு உட்கார வச்சு செங்கோட்டையனுக்கு எதிராக பேச விட்டா மக்கள் வந்து திசை மாதிரி திரும்பி செங்கோட்டையன் ரொம்ப மோசமான ஆள்பா அப்படின்னு ஓட்டு போட்டுருவாங்களா? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. ஆனால் வந்து இவர் செம்மலை சொல்கிற காரணங்கள் வந்து ஓபிஎஸ் வந்து தர்மயுத்தம் நடத்தினப்போ, சசிகலாவுக்கு எதிராக பண்ணதப்போ நான் வந்து ஆதரித்தேன், இப்போ வந்து ஆதரிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த குடும்பத்தை உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனால நான் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிறேன். என்னடா உங்கள் கொள்கை? என்ன உங்கள் கொள்கை? இதெல்லாம் ஒரு கொள்கையா? அப்போது ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்போ சசிகலா சொன்னனால தான் நீங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி சசிகலா பேச்சு கேட்க மாட்டோம், சசிகலாவுக்கு எதிராக செயல்படுவோம்னா செயல்படுங்க. இன்றைக்கி எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இந்த பஞ்சாயத்தை ஓட்டுவீங்க? இந்த பஞ்சாயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. சேர்க்க முடியாது அப்படிங்கிறதுக்கு செம்மலை சொல்கிற காரணங்கள், தனிப்பட்ட ஒரு நபரை வந்து கட்சி இழந்துருச்சுன்னா அந்த கட்சி வந்து அழிஞ்சிடாது. அதுக்காக நாங்கள் வந்து வேறு என்ன வேலைகளை பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்க்கலாம். கண்டிப்பாக நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பக்கபலமாக இருப்போம், உறுதுணையாக இருப்போம். எங்களுடைய பலம் வந்து அவரை மீண்டும் முதலமைச்சராக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுக தேவையில்லை. பிரிஞ்சு போனவங்க பிரிஞ்சு போட்டோம். அவங்களுக்கு பெருசாக உள்ள ஆதரவு இல்லை. அந்த ஆதரவை நாங்கள் வந்து அவங்களோட இருக்கிற ஆதரவு, அவங்களுக்கு இருக்கிற ஒரு 2% வாக்குகள் இருக்குது அப்படின்னா அந்த 2% வாக்குகளை எப்படி அதிமுக கொண்டு வர முடியும் அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு செம்மலை வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்தை அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்கும்போது பரவாயில்லடா, இவ்வளோ புத்திசாலியாக இருக்கிற நபர்கள் எல்லாம் அதிமுகவில் இருக்கிறபோது கண்டிப்பாக 2026 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிடுவீங்கப்பா நீங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.